கட உபநிடதம். வணக்கம் மக்களே. ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்கிற ஆதி நூல்களாய் திகழும் வேதங்களின் இறுதி பகுதிகளாய் இருப்பவை இவை போன்ற 10 உபநிஷதங்கள். வேதங்களின் அந்தமாய், அதாவது வேதாந்தமாய் அமைந்து அதன் சாரத்தை தமக்குள் கொண்டு ஞான ஒளி வீசி மிளிர்கின்றன. வேதங்களை கர்மகாண்டம், ஞானகாண்டம் என இரு பிரிவுகளாய் பிரித்தால், கர்மகாண்டம் மத கிரியைகளையும், ஆத்ம விளக்குகளாக ஞானத்தை போதிப்பது உபநிஷதங்கள் என்றும் வகைப்படுத்தலாம். உபநிஷதங்களில் உள்ள உயிர் பொருளை விளக்குவதற்கு, அதை உணர்ந்து கொள்வதற்கு குறிப்பிட்ட சில தேர்ந்த பகுதிகளை தமிழில் காணொளிகளாக காண்போம். அதில் ஒன்றுதான் கட உபநிஷதம், அதாவது கடோபநிஷத்து என்பது. வேத காலத்தில் வாழ்ந்த வீரச்சிறுவன் நசிகேதன் பயமின்மைக்கும் ஸ்ரத்தை, வைராகியம், ஊக்கம் இவற்றுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய நசிகேதனின் கதையில், நசிகேதன் யமதர்மராஜனை சந்தித்து தன் மனதில் தோன்றிய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்பதாகவும், அதற்கு யமதர்மராஜன் பதில் உரைப்பதாகவும் இந்த கட உபநிஷதத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த கேள்வி பதிலில் உயர்ந்த ஞானம் நிறைந்த கருத்துக்கள் உலகிற்காகவும் நமக்காகவும் சொல்லப்பட்டுள்ளன. பாகம் 1. இமயமலைச் சாரலில் கங்காவின் நதிக்கரையில் உத்தாளக ஆரூணி என்று அழைக்கப்பட்ட கௌதம மகரிஷியின் ஆசிரமம் அமைந்திருந்தது. கௌதமருக்கும் அவர் தம் மனைவி வசுமதிக்கும் பிறந்த பிள்ளைதான் நசிகேதன். ஒரு சமயம் விஸ்வதித் என்கிற மகா வேள்வியை, யாகத்தை கௌதம மகரிஷி செய்து முடித்தார். அந்த வேள்வியில் அன்னக்கொடி கட்டி ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அன்னமளித்ததால் அவருக்கு வாஜசிரவஸ் என்கிற பெயர் பட்டம் கிடைக்க பெற்றது. வாஜ என்றால் அன்னம், சிரவஸ் என்றால் புகழ். வாஜசிரவஸ் அன்னத்தை தானமாக செய்து புகழ் பெற்றவன் என்பது பொருள். அத்தகைய புகழ்பெற்ற கௌதம மகரிஷி புகழ்பெற்ற வேள்வியை ரிஷிமார்களை கொண்டு செய்துவித்து குடும்ப சகிதமாய் அமர்ந்து தம்மிடம் இருந்த உடைமைகளை எல்லாம், பசுக்கள் உட்பட எல்லாவற்றையும் தானமாக கொடுத்து கொண்டிருந்தார். அவர் மனம் சொர்க்க பிராப்தியை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டிருந்தது. அப்போது கல்வியில் சிறந்தவனாக, மெய்யுணர்வு வாய்க்க பெற்றவனாக விளங்கிய நசிகேதனின் மனதில், கறவை வற்றி போகும் இந்த கிழட்டு பசுக்களை தானமாக கொடுப்பதால் என்ன பெரிய புண்ணியம் கிடைத்துவிடப் போகிறது? இத்தகைய பிறருக்கு முழுமையான பலனை தராத தானம் மறுமைக்கு துன்பத்தையே தருவதாக அமையப்போகிறது. எனவே அடுத்தவருக்கு பயனுள்ள வகையில் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தான் நசிகேதன். பின்பு ஒரு முடிவுக்கு வந்தவனாய் தந்தையிடம் சென்றவன், தந்தையே, இந்த கிழட்டு பசுக்களை தானமாக அளிப்பதால் பாபமே சித்திக்கும். தங்களிடம் உள்ள விலை மதிப்பு மிக்க பொருளையே தானமாக அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேள்வியின் பயனாக ஸ்வர்கலோகம் கிட்டும். எனவே உம்முடைய பிரியமான உத்தமமான பிள்ளையாகிய என்னை யாருக்கு தானமாக அளிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். அதை கேட்ட அவன் தாய் வசுமதியோ பதறிப்போய், மகனே, வேள்வி முடிகின்ற தருணத்தில் இவ்விதம் உன் தந்தையை தொந்தரவு செய்யாதே, அவர் கோபத்திற்கும் ஆளாகிவிடாதே, அமைதியாக இரு என்று எச்சரித்து தடுத்து பார்த்தாள். ஆனால் நசிகேதனோ திரும்ப திரும்ப தன் தந்தையிடம், என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என பிடிவாதமாய் கேட்டபடியே இருந்தான். ஒரு கட்டத்தில் கோபமடைந்த கௌதமர் கோபத்தில், உன்னை தானமாக யமனுக்கு கொடுக்க போகிறேன் என்று சப்தமிட்டார். யாகசாலையில் உள்ள அனைவரும் திக்பிரமை பிடித்துவிட்டு அமர்ந்திருந்தனர். அப்படியே செய்யுங்கள் தந்தையே,
எனக்கு சம்மதமே என்றான் நசிகேதன் புன்னகையுடன். ஆனால் தந்தையே, எல்லாம் நிறைவு பெற்றவரான யமதர்மருக்கு என்னை தானமாக தருவதால் அவருக்கு என்ன பெரிய லாபம்? என்னால் தான் அவருக்கு என்ன செய்துவிட முடியும்? பரவாயில்லை. பிதுர் வாக்கிய பரிபாலன் சிரேஷ்டமான தர்மம். எனவே நான் பாக்கியம் செய்தவனாகிறேன். எனதருமை பெற்றோர்களே, வருந்தாதீர்கள். மனிதனுக்கு 6லும் சாவு, 100லும் சாவு. தவிர்க்க முடியாத ஒன்றை பற்றி வருந்துவதால் என்ன பயன்? நம் முன்னோர்கள் எப்படி இருந்தனர், எப்படி வாழ்ந்தனர் என்பதை ஊன்றி பார்க்க வேண்டும். ஆராய்ந்து தெளிந்து சிறப்புடையவர்களாய் நாமும் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து அவர்களைப் போல் சிறப்புடன் அப்படியே நடந்து கொள்ளுதல் வேண்டும். மனிதன் முற்றிய புல் பூண்டுகள் போல அழிகிறான். பின்பு முளைத்தெழும் புல் பூண்டு போல உண்டாகிவிடுகிறான். புனரபி ஜனனம், புனரபி மரணம். ஆகவே மரண பயத்தை விடுவோமாக. பவ பயங்களை போக்கி பரமனடி சிந்திப்போமாக. அங்கே அனைவருக்கும் வணக்கம் செய்கிறேன். அனைவரும் நான் செல்வதற்கு சந்தோஷமாக விடை கொடுங்கள் என்று நசிகேதன் வணங்கி நின்றான். நசிகேதனின் முடிவையும் அவர்தம் பெற்றோர்களின் பரிதவிப்பையும் கண்ட ரிஷிகளும் முனிவர்களும் ஒருமித்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு உபாயத்தை கூறினர். நசிகேதா, பிடிவாதம் பிடிக்காதே. யமன் உலகு செல்வது கொன்றை மரத்தில் ஏறி சிவபூஜைக்காக கொன்றை மலர் பறிப்பது போன்று எளிதல்ல. ஆயிரக்கணக்கான யோஜனை தூரம் உள்ள யமலோகத்திற்கு யமன் அழைப்பு இல்லாமல், யமதூதர் வராமல் எப்படி செல்வாய்? எனவே உனக்கு பதிலாக வேறு ஒரு பசுவையோ அல்லது பெரிய கரிய மகிஷத்தையோ யமதர்மனை உத்தேசம் செய்து தானமாக கொடுத்து விடலாம். அதற்கு சாஸ்திரத்தில் விதிமுறையும் வழிமுறையும் உள்ளது. நாங்கள் சொல்வதை கேள் என்று முனிசிரேஷ்டர்கள் ஒன்றிணைந்து சமாதானம் செய்தனர். ஆனால் நசிகேதன் யாக குண்டத்தையும் தம் தாய் தந்தரையும் மற்ற பெரியவர்களையெல்லாம் வலம் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறான். பின்பு ஆசமனம் செய்துவிட்டு சமித்தை கையில் தூக்கி பிடித்து கொண்டு சபதம் செய்கிறான். நான் என் தாய் தந்தையருக்கு சேவை செய்தவன், செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தவன், முழு மனதுடன் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டவன். இவையெல்லாம் உண்மையெனில் நான் இப்பொழுதே யமலோகம் சென்று சேர வேண்டும். ஹே சூரிய தேவரே, நான் தினம் தவறாமல் 3 காலங்களிலும் பக்தியுடன் காயத்ரி தேவியை உபாசனை செய்தவன் என்பது உண்மையெனில், அரை நொடி கூட பிரம்மச்சரிய விரத நெறி தவறாமல் இருப்பவன் என்பது உண்மையெனில், நான் எவ்வித தடங்களும் இன்றி இக்கணமே யமபுரம் சென்றடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். மேலும், சூரிய புத்திரரான யமதர்மராஜரே, உம்மை சரணடைகின்றேன். உண்மைதான் அனைத்தும் என்று உயிராக கொண்டு உண்மையையே உயர்ந்த மார்க்கமாக நான் எண்ணி வாழ்ந்தது உண்மையானால், உலகமறிய நீர் என்னை உங்களுடன் அழைத்து கொள்ளும். நான் என் தந்தையால் உமக்கு தத்தம் செய்யப்பட்டவன். நீர் என் சுவாமி, நான் உமது அடிமை. அருள் கூர்ந்து என்னை ஏற்றுக்கொண்டு உமது இருப்பிடத்திற்கு கூட்டிச் செல்லுமாறு வேண்டுகிறேன் என்று சொல்லி நமஸ்கரித்தான் நசிகேதன். அப்போது அங்கே ஒரு அற்புதம் நிகழ்கிறது. எல்லோரும் பார்த்திருக்க நசிகேதன் மேலே எழும்பி மேலுலகம் கிளம்புகிறான். தாய் வசுமதியோ மூர்ச்சையாக, கௌதம மகரிஷி முகமாட்டத்துடன் மற்றோர் பிரமித்து பார்க்க மகனை பார்க்கிறார். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.